எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபண்டிங் அக்கவுண்ட்ட எப்படி பாஸ் பண்றது? அதுக்கான ரூல்ஸ் என்ன? எப்படி பண்ணா ஒரு ஃபண்டிங் அக்கவுண்ட்ட பாஸ் பண்ண முடியும்? அதுக்குள்ள இருக்கிற சைக்காலஜி ஓகேங்களா? உங்களோட சைக்காலஜி பத்தியான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியாது அப்படின்னும்போது, கண்டிப்பா நம்ம சைக்காலஜின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மேல ஐ பட்டன்ல லிங்க் தரேன். அத பார்த்துட்டு பாருங்க. ஓகேங்களா? மார்க்கெட் ஒர்க் ஆகுறது ஒரு சைடா இருந்தாலும், நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபண்டட் அக்கவுண்ட்ட எப்படி கிளியர் பண்றது? அந்த ஃபண்டட் அக்கவுண்ட் கிளியர் பண்றதுக்கான சைக்காலஜி என்ன? அத எப்படி கிளியர் பண்ணணும்? எப்படி ஹேண்டில் பண்ணணும்? எப்படி அத கன்டினியூவா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது? இந்த மாரி விஷயங்கள தான் இன்னைக்கு நம்ம பேசிக்கா பார்க்க போறோம். இது நான் பர்சனலா யூஸ் பண்ண மெத்தடா இருந்தாலும், எனக்கு முன்னாடி இருந்த நெறைய ஒரு ஃபண்டட் ட்ரேட் பண்ணவங்க யூஸ் பண்ண ஒரு மெத்தட தான் உங்களுக்கு நான் யூஸ் பண்ண போறேன். இந்த மெத்தட யூஸ் பண்ணி தான் நானுமே ஃபண்டட் அக்கவுண்ட் பாஸ் பண்ணேன், கன்டின்யூ பண்றேன். அதே மாரி நீங்களும் இந்த மெத்தட யூஸ் பண்ணி கண்டிப்பா கன்டின்யூ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவ நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கான ரூல்ஸஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் ஒரு டீட்டெயில்டா. அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஒரு ஃபண்டட் அக்கவுண்ட்ட பாஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்மளோட மெத்தட். நம்மளோட மெத்தட் நம்மளுக்கு என்னவா இருக்கணும்? கிளியரா இருந்தா தான் நீங்க என்ன பண்ண முடியும்? அந்த அக்கவுண்ட்ஸ பாஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் தேவை நம்மளோட மெத்தட். 2வது உங்க மெத்தட்ல கன்டினியூவா உங்க மெத்தட்ல கன்டினியூவா 3 லாஸஸ், அதாவது 3 to 5 லாஸஸ் வரக்கூடாது. ஓகேங்களா? கன்டினியூவா 3 to 5 லாஸஸ் உங்களுக்கு வரக்கூடாது. வந்துச்சுன்னா அந்த மெத்தட் ஒரு ஃபண்டட் அக்கவுண்ட்டுக்கு யூஸ் பண்ற மெத்தட் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி நீங்க ஃபண்டட் அக்கவுண்ட் யூஸ் பண்ணும்போது மல்டிபிள் கரன்சிஸ் யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? உங்களோட நீங்க என்ன மெத்தட் வேணா யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அந்த மெத்தட்ல உங்களுக்கு கன்டினியூவா 3 or 5 லாஸஸ் வரக்கூடாது. அது வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த செட்டப்ல இருக்கிற ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ப தான் நீங்க யூஸ் பண்ணி ஃபண்டட் அக்கவுண்ட்ட கிளியர் பண்ணணும். ஃபண்டட் அக்கவுண்ட்ட கிளியர் பண்ணும்போது மல்டிபிள் கரன்சிஸ்ல ட்ரேட் பண்ணக்கூடாது. ஒரு ஃபண்டட் அக்கவுண்ட் நீங்க ப்ளே பண்றீங்க அப்படின்னா, அந்த ஃபண்டட் அக்கவுண்ட்ல மினிமமா ஒரே ஒரு கரன்சி மட்டும் தான் நீங்க ட்ரேட் பண்ணணும். மினிமம் ஒரே ஒரு கரன்சியை தான் நீங்க ட்ரேட் பண்ணணும். மினிமம் 1 கரன்சியை தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அது எது வேணா இருக்கலாம். யூரோ யூஎஸ்டியா இருக்கலாம், கோல்டா இருக்கலாம், ஓகேவா? எது வேணா இருக்கலாம். பட் ஆனா என்ன பண்ணணும்? மினிமமா ஒரே ஒரு கரன்சியை தான் யூஸ் பண்ணணும். பர் ட்ரேடுக்கு, அதாவது பர் ட்ரேடுக்கு 1% ரிஸ்க் யூஸ் பண்ணணும். 1% ரிஸ்க் யூஸ் பண்ணணும். ஒன்ஸ் உங்க அக்கவுண்ட் 5% டிராப் டவுன் ரீச் ஆச்சு அப்படின்னா 0.5% ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நீங்க யூஸ் பண்ணணும். 5% ஆகிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 1% கண்டினியூவா நீங்க யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் மார்க்கெட் உங்களுக்கு 5% நீங்க லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல, அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரேட் நீங்க ப்ராஃபிட் பண்றீங்க, ரெண்டாவது ட்ரேட் லாஸ் பண்றீங்க. ஓகேங்களா? 1% அப்படின்றது உங்களோட ரிஸ்க். இந்த 1% உங்களுக்கு 5 ட்ரேட் லாஸ் ஆயிருக்கணும், கண்டினியூவா கிடையாது. ஓகேங்களா? ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் ஆகும், ஒரு ட்ரேட் லாஸ் ஆகும், ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் ஆகும். அந்த மாதிரி ஆகி உங்களுக்கு 5% டிராப் டவுன் போச்சுன்னா, அடுத்தது உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் 0.5% சேஞ்ச் ஆயிரும். ஒன்ஸ் இந்த 0.5 ரிஸ்கை வச்சு நீங்க ட்ரேட் பண்ணி அகைன் இந்த 5% நீங்க கெயின் பண்ணிட்டீங்கன்னா, இந்த 5% நீங்க கெயின் பண்ணிட்டீங்கன்னா, அகைன் உங்களோட ஒரிஜினல் பேலன்ஸ்
கவர் ஆயிருச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அகைன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 1% ரிஸ்க்கை அகைன் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு பர்சன்ட் ரிஸ்க் எடுத்துகிட்டே இருக்கேன், லாஸ் ஆகி அக்கௌண்ட் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு $10,000 இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ வந்து அக்கௌண்ட் வந்து $10,000 வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1% ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு $100 இந்த மாதிரி 5% நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது $500 உங்கள் அக்கௌண்ட்டில் லாஸ் இருக்குன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 0.5 ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். எப்போ வரைக்கும் அப்படின்னா அகைன் அந்த 10,000 அக்கௌண்ட் வந்து 10,000 ஆகிற வரைக்கும். ஒன்ஸ் 10,000 ஆயிருச்சு அப்படின்னா அகைன் நீங்கள் 1% ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ரிவார்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ ரிவார்ட் மேனேஜ்மெண்ட்லாம் நிறைய பேர் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. ஒரே அடியாக அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணிடலாம், இந்த ட்ரேட் வந்து என்ட்ரி கொடுத்துச்சு மேலே வரைக்கும் போச்சுன்னா நான் பாஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மைண்ட் செட்டில் தயவுசெய்து இருக்காதீங்க. மினிமம் நீங்கள் வந்து 1:2 டார்கெட்டாக புக் பண்ணலாம். இல்லை வந்து மினிமமாக நீங்கள் வந்து 1:2 பார்ஷியலாக புக் பண்ணலாம். 1:2 வரும்போது பார்ஷியலாக வந்து என்ன பண்ணலாம், பார்ஷியல் புக்கிங் பண்ணலாம். ஸோ பார்ஷியல் புக்கிங்னா என்ன ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளாக வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1.0 லாட் வந்து பை பண்ணியிருக்கேன். ஒரு ட்ரேடுக்கு வந்து $100 ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த $100 ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வச்சு என்னோட ப்ராஃபிட் வந்து $200 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. $200 வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 1.00ல் ஹாஃப் ஆஃப் லாட்டான 0.5 நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணி பேலன்ஸாக இருக்கிற 0.5 நீங்கள் வந்து உங்களோட அல்டிமேட் டார்கெட்டுக்கு ரன் பண்ண விடலாம். ஓகேவா? இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா எல்லா ட்ரேடுமே 1:2 நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இது பெட்டரான ரிசல்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நியூஸ், அதாவது மேஜர் நியூஸ். ஓகேங்களா? மேஜர் நியூஸில் நீங்கள் என்ன பண்ணவே கூடாது, உங்களோட ட்ரேடை ஹோல்டோ ஆர் ட்ரேடோ பண்ணக்கூடாது. பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து கண்டிப்பாக வந்து மேஜர் நியூஸஸை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். மேஜர் நியூஸஸில் தயவு செய்து ட்ரேட் பண்ணாதீங்க. ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபண்டட் அக்கௌண்ட்டை நீங்கள் ப்ளோ பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ மேஜர் நியூஸஸ் இருந்துச்சுன்னா ஒரு ட்ரேடை ஹோல்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ட்ரேடை ட்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், தயவு செய்து பண்ணாதீங்க. இது பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட ஃபண்டட் அக்கௌண்ட்டை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் லாஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ இந்த மெத்தடை வச்சு நீங்கள் ஃப்ரேஸ் 1 கிளியர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஃப்ரேஸ் 2க்கு போவீங்க. ஃப்ரேஸ் 2க்கு போயிட்டு ஃப்ரேஸ் 2லையுமே சேம் மெத்தட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். 5% தானே, 1% ரிஸ்க் எடுத்து டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம், இது வந்து வாய்ப்பே கிடையாது. 75% ஆஃப் ட்ரேடர்ஸ் ஃப்ரேஸ் 2ல போய் தான் ஃபெயில் ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர் வந்து 75% ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் தான் வந்து ஃபெயில்ட் ஆகிடுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த லெவலில் வந்து ஃபெயில் ஆனதுக்கு அப்புறமேட்டு அகைன் இன்னொரு ஃபண்டட் அக்கௌண்ட் எடுக்கிறது, அகைன் இன்னொரு ஃபண்டட் அக்கௌண்ட், இந்த ப்ராசஸில் போவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ப்ராசஸில் போகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரேஸ் 1ல் என்ன ரூலை நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ அதே சேம் ரூலை ஃப்ரேஸ் 2ல் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் அக்கௌண்ட்டை ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் சேம் ரூலை யூஸ் பண்ணி 5% ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா 5% ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ட்ரேட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 5% நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுறதை இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணணும். எப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பே அவுட் வர வரைக்கும். ஓகேங்களா? எப்போ வரைக்கும் ஸ்டாப் பண்ணணும், ஃபர்ஸ்ட் பே அவுட் வர வரைக்கும். ஃபர்ஸ்ட் பே அவுட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆஸ் யூஸ்வலாக உங்களோட ட்ரேடிங்கை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நோ டார்கெட்ஸ்,
ஒரு மந்த்துக்குள்ள எவ்வளோ உங்களால் பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் இதே 1% ரூல், அந்த 0.5%, 5% ட்ராப் டவுன் ரூலை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பே அவுட் வரும்போது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களோட செகண்டரி அக்கௌண்ட்டை வந்து பை பண்ணணும். உங்களோட செகண்டரி அக்கௌண்ட்டை வந்து பை பண்ணணும். அந்த அக்கௌண்ட் வந்து சேம் சைஸாக இருக்கலாம், இல்லை பெரிய சைஸாக கூட இருக்கலாம். ஓகேவா? மினிமம், அதாவது மினிமம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மினிமமா நீங்க உங்களோட வித்ட்ரான் அமௌண்ட்ல இருந்து, மினிமம் வந்து உங்களோட வித்ட்ரான் அமௌண்ட்ல இருந்து, மினிமமா உங்க வித்ட்ரான் அமௌண்ட்ல இருந்து மினிமமா நீங்க பண்ண வித்ட்ரான் அமௌண்ட்ல இருந்து நீங்க ஃபீஸ் எக்ஸாம்பிளா வந்து நான் 5% பண்ணேன், அப்போ $500 பிளஸ் நான் ஃபீஸ் பே பண்ணது ஒரு $78. ஓகேவா? ஸோ வந்து இவங்க வந்து 80% வித்ட்ரான் தராங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு $500 வித்ட்ரான் வருதுன்னு வச்சுப்போம். இந்த $500ல நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த $500ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதுல 50% அமௌண்ட்டுக்கு ஒரு அக்கௌண்ட்டை நீங்க பை பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 50%க்கு அக்கௌண்ட் பை பண்ணணும். ஒரு அக்கௌண்ட்டா நீங்க பை பண்ணிக்கலாம், 2ஆ பை பண்ணிக்கலாம், இல்ல 3ஆ பை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க பை பண்ணணும். பை பண்ணிட்டு இப்போ நீங்க பண்ற கரன்சி இல்லாம, அதாவது வந்து நான் வந்து யூரோ யூஎஸ்டி பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா? யூரோ யூஎஸ்டி பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த அக்கௌண்ட் பை பண்ணும்போது நான் என்ன பண்ணேன்னா XAU USD பண்ணேன். அடுத்த அக்கௌண்ட் பை பண்ணும்போது AUD USD பண்ணேன். அதுக்கு அடுத்த அக்கௌண்ட் பை பண்ணும்போது GBP USD பண்றேன். ஓகேவா? நீங்க இந்த 50% அமௌண்ட்டை 4 அக்கௌண்ட்டா வாங்கி 4 ட்ரேடும் பண்ண முடியும். இல்லைன்னா 50% அக்கௌண்ட்டை ஒரே ஒரு பெரிய அக்கௌண்ட்டா வாங்கி நீங்க என்ன பண்ணலாம், இந்த கரன்சியை வந்து நீங்க நெக்ஸ்ட் கரன்சியை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்க இதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கனாலே உங்களால என்ன பண்ண முடியும், ஈஸியா உங்களோட வெல்த்தை வந்து க்ரோ பண்ண முடியும். ஏன் நான் இந்த அக்கௌண்ட்டை வாங்க சொல்றேன் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க வந்து ஒரு $50,000 இல்ல $1 lakh நீங்க ரீச் பண்ணிட்டீங்கன்னா, அதுல வந்து உங்களுக்கு ஒரு 5% 1 lakhல பே அவுட் எடுக்கிறீங்க அப்படின்னா $5,000 உங்களுக்கு. ஸோ கமிஷன்லாம் போக உங்களுக்கு ஒரு $4,200 வந்தாலும் இது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபண்டட் அக்கௌண்ட்டை நீங்கள் ப்ளோ பண்ணாமல் கண்டிப்பாக உங்களோட லைஃப் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு மொமெண்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து வீடியோவை வந்து பாதி வரைக்கும் தான் பார்க்குறீங்க, ப்ளே பண்ணி தான் பார்க்குறீங்க. தயவுசெய்து இந்த மாதிரி பார்க்காதீங்க, எல்லா வீடியோவும் ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சோட பாருங்கள். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லைக் பண்ண மாட்டீங்க, கமெண்ட் பண்ண மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ இதுக்கான ரீசன் ஏன் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு கிடைச்ச ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க லைக் போடுறது மூலியமா இவ்வளோ பேர் வந்து என்னோட வீடியோவை இன்டென்ஷன் கொடுத்துருக்காங்கன்றத நம்பி நான் அடுத்த கண்டென்ட்டை மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.